ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவன் நெகட்டிவாக பேசுகிறாளேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ரீசெண்ட் டேஸில் இப்போ நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மூத்த அண்ணனாக ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பொண்டாட்டிக்காரங்க உங்கள் தம்பியையும் தம்பி ஃபேமிலியையும் தங்கச்சி ஃபேமிலியையும் ஒட்டு உறவே இல்லாமல் பிரித்து விட்டுறாங்க, வரப்போக இல்லாமல் பண்ணி விட்டுறாங்க. உங்கள் பொண்டாட்டி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் நடந்துக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அதை மாற்றிக்கிட்டு, ஏண்டி அம்மா உங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் வர்றாங்க போகிறாங்க, அவங்க கூடலாம் நீ கொஞ்சம் கொலாவிக்கிட்டு தானே இருக்க, நானும் ராசியாக தானே இருக்கேன், ஏன் தம்பி தங்கச்சி ஃபேமிலி மட்டும் வரும்போது ஏன் நீ பேச மாட்டேற, ஏன் நான் வரவிடாமல் பண்ணுற, ஏன் ஒட்டு வரவு இல்லாமல் இருக்க, அவங்களும் எனக்கு ரத்த சொந்தம் தானே, உன் சொந்தம் முக்கியம் மாதிரி என் சொந்தமும் முக்கியம் தானேன்னு தயவு செஞ்சு அவங்க தலையில் கொட்டி மண்டையில் உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. உங்கள் பொண்டாட்டிக்கு புத்திமதி சொல்லுங்கள். இல்லைன்னு வைங்களேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் இறந்த பிறகு உங்கள் பிளட் ரிலேட்டிவ், அதாவது ரத்த சொந்தம் தானே கொல்லி வைக்கணும். எவனோ தெருவில் வரவன் கொல்லி வைக்கிற மாதிரி ஆகிடும். சொத்து போகட்டும், அவன் சொத்து ஆட்டை போடுறதும் இல்லாமல் எவனோ ஒருத்தன் கொல்லி போடுற மாதிரி ஆகிடும். ரத்த சொந்தமான தம்பியும் தங்கச்சி ஃபேமிலியும் மூணாவது உறவு மாதிரி யாரோ தெரிஞ்சவங்க மாதிரி வந்து நின்றுட்டு போயிடுற மாதிரி ஆகிடும். இப்போ ரீசெண்டாக எங்கள் பெரியப்பா இறந்து போனார், நாங்கள் போயிருந்தோம். அந்த மாதிரி தான் மூணாவது மனுஷன் மாதிரி நின்றுட்டு வந்தோம். இருக்கும்போதும் வாழும்போதும் எல்லா சொந்தத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க, பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இல்லைன்னு வைங்களேன், இருக்கும்போதும் பிரிஞ்சு போய் இல்லாதப்பவும் யாரோ ஒருத்தன் கொல்லி வச்சானா அதுக்கு பேர் என்ன, அனாதை பணம் தானே, ரத்த சொந்தம் தானே அதை கொல்லி வைக்கணும். தயவு செஞ்சு உங்கள் பொண்டாட்டிங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள், அவங்க புருஷங்காரங்க.